எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்தே. நாம் அன்னைக்கு நம்மளுடைய ஒன்டி ஹிந்தி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேற்றுமை உறுப்புகள். வேற்றுமை உறுப்புகள் வந்து ஹிந்தியில் 8 இருக்குது. வேற்றுமை உறுப்புகள்லாம் முதல்ல என்ன அப்படின்னா, இப்போ நல்லா பாருங்கள். இப்போ ராமன் ஒருத்தன் இருக்கிறாங்க. இப்போ ராமனை, ராமனுக்கு, ராமன் உடைய, ராமனால். இப்போது அந்த ராமனுங்கிறதுக்கு பின்னாடி இக்கு, ராமனைங்கிற ஐ, அதுக்கப்புறம் ராமனாலுங்கிற ஆள், அப்புறம் ராமனை காட்டிலும்ங்கிற இந்த காட்டிலும், ராமனிடம் இருந்து அப்படிங்கிற அந்த இருந்து, அதுக்கப்புறம் ஒரு மேஜை மீது, மேஜையில், அது மேஜை மீது. இது எல்லாமே என்ன அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் தான். சரிங்களா? இந்த எல்லாமே வருது இல்லைங்களையா, இது எல்லாமே வேற்றுமை உறுப்புகள் தான். ஆனால் ஃபஸ்ட்டு வேற்றுமை உறுப்பு வந்து நே. ஃபஸ்ட்டு வேற்றுமை உறுப்பு ஹிந்தியில் வந்து நே தான் ஃபஸ்ட்டு வேற்றுமை உறுப்பு. இப்போ இங்கே இந்த நே வந்து ஒரு ஸ்பெஷலானது. இந்த நே வந்து இறந்த காலத்தில் மட்டும்தான் வரும். எதிர்காலமோ நிகழ்காலமோ எதுலேயுமே வராது. இதுக்கு தனியாக எந்த அர்த்தமும் கிடையாது. இந்த நேக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, ராமனை, ராமனுக்கு, ராமனால் அப்படின்னு அந்த சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வேற்றுமை உறுப்புகளில் இதுக்குன்னு தனியாக எந்த அர்த்தமும் கிடையாது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இறந்த காலத்தை மட்டும்தான் வரும். அதுவும் இறந்த காலத்தில் செய்யப்படு பொருள் குன்றிய வினை, செய்யப்படு பொருள் குன்றாத வினை அப்படின்னு 2 இருக்குது. இறந்த காலத்தில் செய்யப்படு பொருள் குன்றிய வினை, செய்யப்படு பொருள் குன்றாத வினை அப்படி 2 இருக்குது. இப்போது செய்யப்படு பொருள் குன்றாத வினை அப்படின்னா, செய்யப்படு பொருள் குன்றாத வினைனா ஒரு சப்ஜெக்ட், ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு செயல் நடந்திருக்கு அப்படின்னா, அதை நோக்கி, அந்த சப்ஜெக்டை நோக்கி நீங்கள் என்ன பண்ணணும், எதை யாரை அப்படிங்கிறது கேள்வி கேட்கணும். எதை யாரை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் வந்துச்சு அப்படின்னா அது செய்யப்படும் பொருள் குன்றாத வினை. அதே வந்து அதை நோக்கி ஒரு பதில் வரலை அப்படின்னா அது வந்து செய்யப்படும் பொருள் குன்றிய வினை. சரிங்களா? இப்போ இந்த நே வந்து செய்யப்படும் பொருள் குன்றாத வினையில் மட்டும்தான் வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போது இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ராம்னே ராவன் கோ மாறா, ராம்னே ராவன் கோ மாறா அப்படின்னா இந்த நே ஏன் போட்டிருக்கோன்னு சொன்ன பாருங்க. ராமன் ராவணனை கொன்றான். இப்போ இந்த இடத்துல ராமன் யாரை கொன்றான் அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது ராவணனை அப்படிங்கிற ஒரு பதில் வருது. அப்போ அப்படி பதில் வர்ற இடத்துல மட்டும்தான் இந்த நே வந்து வரும். சரிங்களா? அதாவது எதை யாரை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கணும். எதையும் கேட்கலாம், யாரையும் கேட்கலாம். இந்த இடத்துல நமக்கு யாரை தான் கேட்க முடியும். ராமன் யாரை கொன்றான் அப்படின்னா ராவணனை கொன்றான். இப்போ இந்த நெய், அதாவது யாரை கொன்றான்னு கேள்வி வைக்கும்போது ராவணனை கொன்றான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு பதில் கிடைக்குது. உங்களுக்கு பதில் கிடைக்கும் போது என்னன்னா அந்த நே வந்து வரும். இப்போது இன்னொரு பாருங்கள், மைம் ஆயான்னு போட்டிருக்கேன். மைம் ஆயானா நான் வந்தேன், நான் வந்தேன்னு அர்த்தம், நான் வந்தேன். இப்போ இதை பார்த்து நீங்கள் கேளுங்களேன். இப்போ இங்கே வந்து நம்ம மைம்னே ஆயான்னு போடலை, மைம் ஆயான்னு போட்டிருக்கோம். இப்போ இங்கே மைம் ஆயான்னு போட்டிருக்கோம். இப்போது நான் வந்தேன், இந்த இதை நோக்கி நீங்கள் எதை வந்தேன், யாரை வந்தேன் அப்படின்னு கேள்வி கேளுங்களேன், பதில் வராது. இப்போ மைம் ஆயானா எதை வந்தேன் அப்படி கேட்க முடியாது. நான் வந்தேங்கிறதுல எதை வந்தேன்னு கேட்க முடியாது, யாரை வந்தேன்னு கேள்வி கேட்க முடியாது. அப்போ இந்த இடத்துல நே வரலை. இது வந்து செய்யப்படும் பொருள் குன்றிய வினை. செய்யப்படும் பொருள் குன்றிய வினை. இங்கே எதை யாரைன்னு கேள்வி கேட்கும் போது இங்கே பதில் வரலை. அதனால் இது செய்யப்படும் பொருள் குன்றிய வினை. இங்கே வந்து யாரை கொன்றான்னு கேட்கும்போது பதில் வந்திருக்கனால இது வந்து குன்றாத வினை. அதனால தான் இங்கே வந்து நே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோபால்னே ஃபல் காயானா, ஃபல் அப்படிங்கிறது பழம், பழத்தை வந்து ஃபல்லுன்னு சொல்லுவாங்க, பழம். காயா அப்படிங்கிறது அதாவது சாப்பிட்டான். காயா அப்படிங்கிறது சாப்பிட்டான். கோபால் பழம் சாப்பிட்டான்ங்கிறக்கா. இப்போ இங்கே பாருங்களேன், இந்த கோபால் இந்த சென்டென்ஸில் பாருங்கள், எதை சாப்பிட்டான் ஒரு கேள்வி கேளுங்களேன். எதை சாப்பிட்டான் கேள்வி கேட்டிங்கன்னா பழத்தை சாப்பிட்டான். எதை சாப்பிட்டான்னா பழத்தை சாப்பிட்டான் அப்படிங்கிற ஒரு பதில் வரும். சரிங்களா? எதை சாப்பிட்டான்னு கேட்கும்போது பழத்தை சாப்பிட்டானுங்கிற பதில் வரும். நம்ம என்ன சொல்லிக்குவோம், எதை யாரை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் வந்துச்சுன்னா அது செய்யப்படும் பொருள்
குன்றாத வினை. அந்த செய்யப்படுபொருள் குன்றாத வினைக்கு மட்டும்தான் இந்த நே வந்து வரும். நே வந்து வரும். அதாவது எதை யாரை என்று கேட்கும்போது பதில் கிடைத்தால் நே போட வேண்டும். அதுதான் இதோட இது. இப்போ இங்கே பாருங்கள், ஹம் தௌடே. ஹம் தௌடேனா ஹம்னா நாம், தௌடேனா அப்படின்னா ஓடுறது. இப்போ இது இறந்த காலனால தௌடேங்கிறது ஓடினோம், நாங்கள் ஓடினோம் இருக்குது. ஹம் தௌடேன்னு இருக்குது. இதை நோக்கி நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, யாரை ஓடினோம், எதை ஓடினோம் அப்படின்னு கேள்வி கேளுங்களேன், பதில் வராது. அப்போ அதனால தான் இங்கே வந்து நே வந்து நம்ம போடலை. இங்கே கோபால் பழம் சாப்பிட்டான் இருக்குது. அப்போ இதை நோக்கி நீங்கள் எதை சாப்பிட்டான்னு கேட்கும்போது உங்களுக்கு பதில் வருது. இதை ராமன் ராவணனை கொன்றானுங்கிற போது யாரை கொன்றான்னு கேட்கும்போது பதில் வருது. இதெல்லாம் செய்யப்படும் பொருள் குன்றாத வினை, இது செய்யப்படும் பொருள் குன்றிய வினை. சரிங்களா? இதுக்கு நே வந்து வராது, இதுக்கு நே வந்து வரும். சரிங்களா? இதுதான் இதனுடைய ஸ்பெஷலான விஷயம். சரிங்களா? நேயை பற்றி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேற்றுமை உறுப்பு நே பார்த்தோம். இது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு கோ. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு கோ. ஹிந்தியில் இந்த கோக்கு என்ன அர்த்தம்னா தமிழில் ஐன்னு சொல்லுவாங்க. கோக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஐ. என்ன ஐ? இந்த ஐ என்னென்னா ராமன் கோ புலாவோ அப்படின்னா, ராமன் கோ புலாவோன்னு ஹிந்தியில் சொன்னாங்க அப்படின்னா ராமனை கூப்பிடு. ராமன் கோ புலாவோனா ராமனை கூப்பிடு. அந்த ஐ தான் வந்து இந்த கோ. சரிங்களா? ராமனைங்கிறாங்க இல்லைங்களா, இந்த ஐ தான் வந்து இந்த கோ. புலாவோ அப்படிங்கிறது கூப்பிடு. புலாவோ அப்படின்னா கூப்பிடுன்னு அர்த்தம். புலாவோங்கன்னா கூப்பிடுன்னு அர்த்தம். ராமனை கூப்பிடு. அப்புறம் ரெண்டாவது பாருங்க, क्या तुम कलाम जी को जानते हो? क्या तुम कलाम जी को जानते हो அப்படி கேட்குறாங்க. கியானா உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன. தும்னா நீ. கலாம் ஜி கோ, கலாம் ஜினா கலாம் ஜி, அந்த கோ போட்டு ஏன் போட்டுக்கோன்னா கலாம்ஜியை. கலாம்ஜியை கலாம்ஜியை ஜான்தே ஹோ. ஜான்தே ஹோ அப்படின்னா தெரியுமா. ஜான்னா அப்படிங்கிறது தெரிதல். ஜான்னா தெரிதல். இங்கே இது ப்ரெசன்டென்ஸில் இருக்கிறனால ஜான்தே, அவங்க பெரியவங்க, அதனால வந்து ஜான்தான் நம்ம ஜான்தானா எனக்கு தெரியும் போடலாம். இங்கே கலாம்ஜினால ஜான்தே ஹோ. ஏன் ஹோ போட்டிருக்கோம் அப்படின்னா தும் வந்திருக்கு, அதனால ஹோ போட்டிருக்கோம். என்ன உனக்கு கலாம்ஜியை தெரியுமா அப்படிங்கிறது அந்த கேள்வி. இந்த கோ எதுக்குன்னா கலாம்ஜியை அப்படிங்கிறதுக்கு கோ. சரிங்களா? நான் சொன்னீங்கன்னா கோங்கிறது ஐங்கிறது, அதனால தான் என்ன உனக்கு கலாம்ஜியை தெரியுமா அப்படிங்கிறது தான் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. சரிங்களா? இப்போது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு பார்க்கலாம். மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வந்து சே. மூன்றாம் வேற்றுமை உறுப்பு சே. சேனா உங்களுக்கு என்ன? இது வந்து சே. சே லெட்டர் வந்து ஹிந்தியில் சே லெட்டர். ஆனால் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஆள். ஆள் ஓடு உடன். ஆள் ஓடு உடன். இங்கே பாருங்கள், ஆங்கோம் சே கண்களால். ஆங்கோம் சே கண்களால். நெருப்போடு. நெருப்போடுங்கிறது என்னது? ஆகுசேன்னு வரும். நெருப்போடுங்கிறதுக்கு ஆகுசேன்னு வரும். இப்போ என்ன பாருங்க, நான் சொல்கிறேன். சே பார்த்து வச்சுக்கோங்க. மூன்றாம் வேற்றுமை உறுப்பு சே பார்த்து வச்சுக்கோங்க. சேக்கு அர்த்தம் என்னென்னா ஆள், இருந்து, உடன், அப்படி எல்லாமே. ஆள் ஓடு உடன் எல்லாமே வந்து சேக்கு வரும். இப்போது இங்கே பாருங்கள், ஹம் ஆங்கோம் சே தேக்தே ஹைம். ஹம் ஆங்கோம் சே தேக்தே ஹைம் என்ன அர்த்தம்னா ஹம் அப்படிங்கிறது நாம். ஹம்ங்கிறது நாம். மைமுங்கிறது நான். மைம்னா நான். ஹம் அப்படிங்கிறது பன்மை. நாம்ங்கிறது ஹம்முன்னு போடணும். ஆங்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கு ஆங்குனா கண் அர்த்தம். ஆங்குனா கண்ணு. ஆங்கோம் அப்படின்னா கண்கள். ஆங்கோம்னா கண்கள். ஹம்னா நாம், ஆங்கோம்னா கண்கள். ஆங்கோம் சே அப்படின்னா கண்களால். ஆங்கோம் சேனா கண்களால். தேக்தே ஹைம்னா அப்படின்னா பார்க்கிறோம். இங்கே ஹம் வந்திருக்கனால இங்கே வந்து ஹைம் வந்திருக்கு. ஹம் வந்திருக்கனால தான் இங்கே தேக்தே வந்திருக்கு. பார்க்கிறோம். சரிங்களா? பார்க்கிறோம் பன்மைனால இங்கே தேக்தே ஹைம்னு போட்டிருக்கோம். இங்கே நமக்கு முக்கியம் என்னென்னா சேனா என்ன? ஆங்கோம் சே கண்களால். அந்த கண்கள் ப்ளஸ் ஆள் இருக்குங்க இல்லையா, அதுதான் ஆங்கோம் சேங்கிறாங்க. இது வந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். தும் ஆக் சே கேள்தே ஹோ. தும்னா நீ, ஆக் சே அப்படின்னா நெருப்போடு. நெருப்போடு. கேள்தே ஹோ நீ விளையாடுகிறாய். நீ நெருப்போடு விளையாடுகிறாய். தும் ஆக் சே ஆகுனா நெருப்பு, சேனா நெருப்பு ப்ளஸ் ஓடு, நெருப்போடு.
கேள்தே ஹோ, கேள்தே ஹோ அப்படின்னா கேள்தேனா விளையாடுறது, ஹோ அப்படிங்கிறது விளையாடுகிறாய் அப்படின்னு அர்த்தம். இந்த தும் வந்தனால இங்கே வந்து ஹோன்னு முடியும், ஹைம் வந்தனால இங்கே வந்து ஹம்மு வந்தனால இங்கே ஹைம்னு முடியும், தும் வந்தனால ஹோன்னு முடியும். தும்மு ஹைம் எல்லாத்துக்குமே வந்து அந்த வெர்போட கேள்தா வராது, கேள்தே தேக்தே இந்த தே தான் வரும். ஓகேங்களா, அதை தெரிஞ்சுக்கோங்க. இங்கே என்னென்னா ஆகுசே, ஆகுசே அப்படின்னா நெருப்போடு, ஆகுசே அப்படின்னா நெருப்போடு, கேள்தே ஹோ விளையாடுகிறாய் அப்படிங்கிறது தான் ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் லக்ஷ்மண் ராமன் கே சாத் வன் கயா. லக்ஷ்மண்ங்கிறது உங்களுக்கு தெரியும், ராமன் லக்ஷ்மண்ங்கிறாங்க அண்ணன் தம்பி. அவங்க ராமர் வந்து காட்டுக்கு போகும்போது தம்பியும் கூட போனார். சரியா, தம்பியும் கூட போனாங்க. அதுக்கு தான் வந்து கே சாத் அப்படிங்கிற உடன், கே சாத் அப்படிங்கிறது உடன். அதாவது லக்ஷ்மண் ராம் கே சாத் வன் கயா அப்படின்னா லக்ஷ்மண்கிற தம்பி, ராமன் அண்ணன், கே சாத் அப்படின்னா ராமனுடன், ராமனுடன். வன்னுனா காடு, வன்னுனா காடு, கயா அப்படின்னா சென்றான். கயா அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் டென்ஸு, சென்றான். ராமன் லக்ஷ்மண் ராமனுடன் காட்டுக்கு சென்றான் அப்படிங்கிறதா எழுதியிருக்கு. இங்கே கே சாத் இருக்குங்க இல்லையா, இந்த கே சாத்தும் வந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு தான். மூன்றாம் வேற்றுமை உறுப்பு சேயும் கே சாத், சேயும் கே சாத். இங்கே சேனா என்ன அர்த்தம்னா ஆள், ஓடு. அந்த கே சாத்துங்கிறது உடன், கே சாத்துங்கிறது உடன். சரிங்களா, இது ரெண்டுமே வந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு தான். அடுத்து பாருங்கள், கலம்சே லிக்கோ. கலம்சே லிக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கலம்சே லிக்கோ அப்படின்னா பேனாவால் எழுது. கலம்னா பேனா, கலம்னா பேனா, சே இதுக்கு போட்டுக்கோம் பேனாவால், சே இதுக்கு போட்டுக்கோன்னா பேனாவால் லிக்கோ அப்படிங்கன்னா எழுது. லிக்கோனா கலம்சே லிக்கோனா பேனாவால் எழுது, பேனாவால் எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ இங்கேயும் பாருங்கள், சே அப்படின்னா பேனாவால், சேங்கிறது பேனாவால். இப்போ இங்கே நம்ம இந்த சேயை தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். எதுக்கு, ஆளுக்கும் சே தான் பயன்படுத்த போகிறோம், ஓடுக்கும் சே தான் பயன்படுத்த போகிறோம். சரிங்களா, ஆளுக்கும் சே தான் பயன்படுத்த போகிறோம், ஓடுக்கும் சே தான் பயன்படுத்த மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. ஆனால் வந்து எப்படின்னா அந்த நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பேனாவால் அப்படிங்கிறது பேனாவால் அப்படி வரும்போது சே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும். அப்புறம் ஆங்கம் சே கண்களால் அப்படிங்கிற வரும்போது அங்கே ஒரு ஆள் வருதுங்களா, அதுக்கு நம்ம சே தான் பயன்படுத்தணும். இங்கே நெருப்பு ஓடு அப்படின்னு வரும்போதும் நம்ம வந்து சே தான் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம யோசித்து நம்ம வச்சுக்கிறணும். நம்ம சென்டென்ஸ் நாம் வேற்றுமை உறுப்புகளில் 3 வரை பார்த்துட்டோம். நே பார்த்துருக்கோம், கோ பார்த்துருக்கோம், சே பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறவங்க நீங்கள் வந்து கேளுங்க. இல்லை ஏதாவது நான் தவறாக சொல்லியிருந்தேன்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்டில் பண்ணுங்கள், அதை நான் வந்து மாற்றிக்கிறேன். சரிங்களா, இப்போ நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது. சரிங்களா, இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க, புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நியூ அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வேகமாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.